Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து யூஸ் இன் அண்ட் நாட் இன் ஆபரேட்டர்ஸ். அதாவது நம்ம ஒரு query கொடுத்து அதில் வந்து இன் அண்ட் நாட் இன் ஆபரேட்டர் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு query பார்க்கலாம். Write a SQL query to find the name of the employees who are working on a project. ஒரு ப்ராஜெக்டில் அதாவது எவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. ரொம்ப ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் சரியா. ஸோ ஒரு சில எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் அசைன் ஆகிருக்காது, ஒரு சில எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராஜெக்ட் அசைன் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராஜெக்ட் அசைன் ஆகிருக்குன்னு சொல்லி நான் கேட்குறேன் சரியா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு எம்ப்ளாயி ரிலேஷன் இருக்குது, அதில் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அட்ரஸ் சரியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு ரிலேஷன் இருக்குது, ப்ராஜெக்ட் ரிலேஷன், எம்ப்ளாயி ஐடி, ப்ராஜெக்ட் நேம், லொக்கேஷன். ஓகேவா. ஸோ இப்போது இதுலேருந்து கேட்டிருக்காங்க, இப்போ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ப்ராஜெக்டில் அசைன் ஆகிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிலேஷனில் பார்த்தீங்க எம்ப்ளாயி ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ஐடி வந்து ப்ரைமரி கீ சரியா. இப்போது இந்த ப்ராஜெக்ட் ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயி ஐடி வந்து ஃபாரின் கீ, ஏன்னா அந்த ரிலேஷனை ரெஃபர் பண்ணுது சரி, எம்ப்ளாயி ரிலேஷனை ரெஃபர் பண்ணுது. ஸோ இது எம்ப்ளாயி ஐடி ஃபாரின் கீ, ப்ராஜெக்ட் ஐடி வந்து ப்ரைமரி கீ ப்ராஜெக்ட் ரிலேஷனில் சரியா. இப்போ வந்து எவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு ப்ராஜெக்ட் அசைன் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து எம்ப்ளாயி ஐடி இங்கே என்ன இருக்குது, 101, 103, 104, 105, 102 தவிர மற்ற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் ப்ராஜெக்ட் வந்து அசைன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து இங்கே 102க்கு தான் இல்லை, எம்ப்ளாயி ஐடி 102க்கு மட்டும்தான் அசைன் ஆகலை. ஸோ அவுட்புட்டில் வந்து நமக்கு 104, 101, 105, 103 டிஸ்பிளே ஆகணும் சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை எப்படி வந்து இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணால் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதுவும் நம்ம நெஸ்டட் query யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன் நெஸ்டட் query யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும், ஏன்னா ப்ராஜெக்ட் ஐடிங்கிறது எந்த ரிலேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எதில் இருக்குது, இதில் நம்ம எப்படியாவது யூஸ் பண்ண முடியுமா, எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ரிலேஷனில் பார்க்க முடியுமா, முடியாது. ஏன்னா இதில் எம்ப்ளாயி நேம் வந்து இந்த ரிலேஷனில் இல்லை சரியா. ப்ராஜெக்ட் ஐடி ப்ராஜெக்ட் ரிலேஷனில் இருக்குது. வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் வந்து எதில் இருக்குது, எம்ப்ளாயி ரிலேஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு டேபிளையும் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சரியா. ஸோ இப்போ அதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு அதே தான் நெஸ்டட் queryனா a query within a query. இதில் இன்னர் query will be executed first followed by the outer query. ஸோ இப்போ வந்து select employee ID from project ஓகேவா. select employee ID from project இதுதான் வந்து இது இன்னர் query சரியா. இது அவுட்டர் query. நெஸ்டட் queryயில் எப்படி ஒர்க் ஆகும், இன்னர் query தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ select employee ID from project. ஸோ எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து என்ன ஆகும், எல்லா எம்ப்ளாயி ஐடியும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃப்ரம் ப்ராஜெக்டில் எவ்வளோ எம்ப்ளாயி ஐடிஸ் இருக்குது, 102 தவிர்த்து மற்றது எல்லாமே இருக்குது. ஸோ 103, 104, 105. ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ப்ராஜெக்டில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த எம்ப்ளாயீஸ் வந்து ப்ராஜெக்ட் அசைன் ஆகிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் ப்ராஜெக்ட் ரிலேஷன் வந்து ஃபஸ்ட்டு இன்னர் query எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆகும், செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இன். ஸோ செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இன். ஸோ எம்ப்ளாயி நேம் ஸோ அப்போ எம்ப்ளாயி ஐடியும் எம்ப்ளாயி நேமையும் நம்ம வேறு எம்ப்ளாயி ஐடி இன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகும், இது 104 இருக்கா, 104 அதில் இருக்கா, ஃப்ரம் வேர் எம்ப்ளாயி ஐடி தான் கேட்டிருக்கு. ஸோ எம்ப்ளாயி ஐடி. ஸோ ஃபஸ்ட்டு இஎம்பி நேம் கூட பிரிண்ட் ஆகும். ஸோ 104ஓட நேம் யார், ஃபஸ்ட்டு 104ல் தானே இங்கே இருக்குது, நேம் வந்து ரவி ஓகேவா. ஸோ ரவி 104.
ஸோ அந்த 104 இதில் இருக்கா, இந்த இதில் 104 இருக்கா, இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும், எதை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எம்ப்ளாயி நேம் மட்டும்தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ரவி பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதே மாதிரி இப்போ இங்கே என்ன இருக்குது, ரஹீம் பிரிண்ட் ஆகும், ராணி பிரிண்ட் ஆகும், ராஜ் பிரிண்ட் ஆகும். சரியா, இந்த 102 தவிர எல்லாமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ வந்து நமக்கு அவுட்புட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இதுதான், செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி இன். ஸோ இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது இங்கே என்ன சொன்னேன், 101, 103, 104, 105. ஸோ இப்போ இன் வேறு எம்ப்ளாயி ஐடி இன் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். நேம் ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபஸ்ட்டு நேம் செலக்ட் பண்ணோம். சரியா. இன் அப்படின்னு சொன்னால் இன்னோட ஸ்பெஷாலிட்டி என்ன, மொத்தமாக கம்பேர் பண்ணும். 101 இன் போட்டு மொத்தமாக ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணாமல் இது மொத்தமாக கம்பேர் பண்ணுறது தான் இன் ஆப்ரேட்டர். சரியா. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் இது தான் வந்துருச்சு. இப்போது நாட் இன் ஆப்ரேட்டர். இப்போ ரைட் a SQL query to find the name of the employees who are not working on a project. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதே கொரியை இன்னுக்கு பதிலாக நாட் இன் யூஸ் பண்ணலாம். செலக்ட் எம்ப்ளாயி நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி ஐடி நாட் இன், செலக்ட் எம்ப்ளாயி ஐடி ஃப்ரம் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 102 அந்த ராம்ங்கிற இது மட்டும்தான் இல்லை, 102 எம்ப்ளாயி தான் எந்த இதுலேயுமே அசைன் ஆகலை. ஸோ அவங்க இது நேம் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நெஸ்டட் query பார்த்தோம், யூஸ் ஆஃப் இன் அண்ட் நாட் இன் ஆப்ரேட்டர். இப்போது இதே queryயை நான் அடுத்த வீடியோவில் எக்ஸிஸ்ட் நாட் எக்ஸிஸ்ட் யூஸ் பண்ணி நான் சொல்ல போகிறேன். இதே query தான், பட் இந்த queryயை வந்து எக்ஸிஸ்ட் அண்ட் நாட் எக்ஸிஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். Thank you.